அதை பார்த்தாலே தெரியுது நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்க. இதுல சங்கராச்சாரியாருடைய தெய்வத்தின் குரல் அதுவும் முன்னாடி பளிச்சுன்னு தெரியுதே. ஆமாம், எல்லாம் மாறுபட்ட கருத்துக்களை படித்தா தானே நீங்கள் பேச முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ முருகன் மாநாடு நடத்துகிறாங்களே, அப்போ மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் முருகன் வந்து வேலை தூக்குனார். வேலை தூக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போவேன்னார். ஒரே கேள்வி தான் கேட்டேன், கந்தர் சஷ்டி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஒரு மேடையில். நான் சொல்லிட்டுமா, கந்தர் சஷ்டி, கவசம் தண்ணில், சிஸ்டர் புதம், செங்கதிரி வேலன், பாதம் இரண்டில், பன்மணி சதகை, கீதம் பாட, கிண்கணி ஆட, மயிலனம் செய்யும் மயில், நான் சொல்லிகிட்டே போவேன். நான் வர்றேன், ஆனால் நீ சொல்கிற வேலை எடுத்துட்டு நானும் வர்றேன், கோவணத்தோடு வர்றேன். ஆனால் சமஸ்கிருதத்தை எடுத்துகிட்டு தமிழ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியும் உன்னால். அப்படி ஆஃப் ஆகிட்டார். அப்போது நீங்கள் விமர்சனத்துக்கு நீங்கள் படிச்சு தான் ஆகணும். நான் இப்போ நீங்கள் இப்போ பக்தி இலக்கியங்கள் எங்க பக்தி இலக்கியங்கள் கேட்டால் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அது எங்கெங்கே குரல் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தெய்வத்தின் குரலில், அந்த தெய்வத்தின் குரலில் வேற குரலில் நிறையா இருக்குது.